வேலூர் ஸ்டேஷனுக்கு சப்போர்ட்டாக வரணும்னு சொல்லி தானே என் குடும்பத்தை எல்லாம் மிரட்டி வச்சிருக்கீங்களா மேடம்? சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானமாக வரணும்னு சொல்லி தானே என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க மேடம், வேலூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசி வச்சு என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருந்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கருத்து என்ன அர்த்தம்? அது கறி வளத்திலே பெட்டிஷன் அனுப்பி அங்கேயும் நடவடிக்கை எடுக்கல. வேலூர் ஸ்டேஷன், வேளாண் ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது சொல்லி தான் புகாரே கொடுக்குறேன். மேடம் இதைத்தான் மேடம் வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா பொம்பளையும் சேர்ந்து என் மேலே பொய் கேஸை கொடுத்து என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுருக்காங்க. அப்போ அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். என்ன மேடம் அர்த்தம் இது? யாரை மேடம் ஏமாற்ற பார்க்குறீங்க சொல்லுங்கள். நான் தான் விடமாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். தெரிஞ்சிருந்து நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் பொண்டாட்டி மாரியம்மா கூட வாழ விடாமல் எவன் அந்தந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர்த்தி தூக்கி உள்ளே வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் புகாரே கொடுக்குறேன். எங்கே பேசி வச்சு எந்தெந்த ஸ்டேஷன் எல்லா பக்கம் பேசி வச்சு மன்னா சிதம்பரம் வரைக்கும் பேசி வச்சு தான் இப்போ தூரம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் தான் என் எல்லாத்துக்குமே தெரியும். நான் விட்டு தரமாட்டேன். என் பொண்டாட்டி தமிழ் வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். வனிதாவும் தமிழும் மாரியம்மன் நேரில் வரணும். சரியா? சென்னிமலை ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், எத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் மேலதிகாரி யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்தாகும். 100ல் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்கு மேலே கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சென்னிமலை மாவட்டம், எல்லா மாவட்டம் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கை கெடுத்து வச்சுருக்கீங்க. தமிழுக்கு தீபாவளிக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் நான் விட்டுருவேண்ணா? நான் தான் தமிழுக்கு நல்லா தெரியும், பெரியசாமி மருமகளுக்கு நல்லா தெரியும், பெரியசாமி அந்த தேவடைய பையனுக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன். எதுக்காட்டி எதுக்குமே நான் விட்டு தர மாட்டேன். ஏன் முன்னாடி இப்போ மாரியம்மாவும் தமிழும் எங்கூட வந்து வாழ்கிறனால தலைமையம்மா காப்பாற்றினா, அவனை காப்பாற்றினா, இவனை காப்பாற்றினா, எல்லா பொட்டச்சிங்களையும் சேர்த்து எல்லா ஆம்பளைகளையும் சேர்த்து வேலூர் ஸ்டேஷன் கேஸை கொடுத்து இத்தனை வருஷமே என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களா? வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷன் பேசி வச்சுட்டு எனக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள். எந்த தப்பு செய்யாதவன் எப்படி வாழ்ந்து பண்ணான்னு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் குடும்பம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது. வேலூர் ஸ்டேஷன் எல்லா பொம்பளைகளையும் சேர்த்து இங்கே வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது. எங்களை சமாதானமாக வரணும், நாங்கள் பார்க்குற பிள்ளையை கட்டிக்கணும், எல்லாம் பேசி வச்சு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். எந்தெந்த பேபி, சுஜாதா, சுபாஷினி எவன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன், மகளிர் ஸ்டேஷன், எந்தெந்த ஸ்டேஷன், எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், கலெக்டர் டிபார்ட்மெண்ட், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அத்தனாயிரம் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுனால அத்தனாயிரம் டிபார்ட்மெண்ட் நடக்கவே கூடாது. ஆட்சியே நடக்கக்கூடாது. கட்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. அது எப்படிங்க போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறதுக்கோசரம் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண வர சொல்லி கேஸை கொடுக்க வச்சு என்னையை கஷ்டப்படுத்தி பார்க்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? நான் தான் விட மாட்டேன்னு தெரியும். தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணுறது உங்களுடைய முட்டாள்தனம். என் பொண்டாட்டி தமிழ், விஜயாவோட மகன் என் கூட வாழ வரணும். இல்லையா பேபி தான் பிரச்சனை பண்ணுறாளா? பேபி வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். இல்லை தலைவியமாக தான் பிரச்சனை பண்ணுறாளா? அவள் வந்து குடும்பம் நடத்தணும். சரியா? இந்த கேஸை வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்க சொல்லி எவன் சொல்லி கொடுக்குறாளோ, எவன் பிளான் பண்ணுறாளோ அவள் வந்து என் கூட குடும்பம் நடத்தும். அதான் முறை. சர்ச்சுக்கு போகிறவங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி, எந்த கோயிலுக்கு போய் எந்த கோயிலுக்கு போய் மண்டிட்டு அழுதாலும் சரி, எந்த கோயிலுக்கு இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு எந்த பாவ மன்னிப்பு கிடையாது. எனக்கு தேவை தமிழ், வனிதா, கனி. ஓகேவா? கனியை வச்சு தானே எல்லாமே தப்பிக்கிறீங்க. எவ்வளோ வச்சு நீங்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனை பொம்பளைக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ, வேலை செய்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் பணி செய்கிற அத்தனை பெண்களும் சம்மந்தப்பட்டு என்னடா இன்னைக்கு எல்லா ஸ்டெப்பையும் எடுத்தாலுமே தடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தானே. அந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு தேவை வனிதாவும் தமிழ். சரியா? என்னை தவிர தமிழ் அடுத்தவங்க கூட வாழ சொல்லி எந்த நாய் சொல்லி கொடுங்க, அந்த நாய் குடும்பம் வந்து எங்களோட குடும்பம் நடத்தும். சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல? தப்பு செஞ்சுட்டு நீங்கள் தப்பிப்புன்னு நினச்சா அது நடக்குமா? வக்கீலை வச்சு தப்பு பண்ணுறது, அவனை வச்சு தப்பு பண்ணுறது, இவனை வச்சு தப்பு பண்ணுறது, கலெக்டரே தப்பு பண்ணுறது, எவன் தப்பு யார் தப்பு பண்ணாலும் சரி, எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் கிளம்பி நேரில் வரணும். சரியா? என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறது ஒன்று, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது ஒன்று. ஐயோ பெரியசாமி மருமகளே, நான் அன்றைக்கே சொன்ன எல்லாத்துக்கிட்டேயும்
எல்லாமே வேலூர் ஸ்டேஷன் கேஸை கொடுத்து எல்லா ஸ்டேஷனையும் நடக்க வச்சு உங்களுக்கு ஏம்மா அந்த அதிகாரத்தை கொடுத்து எந்த நாயும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நான் 60 ரூபா எடுத்துகிட்டு போனேன். என் பொண்டாட்டி மாரியம்மா வந்து என் கூட வாழ்ந்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது. தமிழையும் வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். புரியுதா? என்னடா இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைன்னு ஸ்டேஷன் பக்கம் வர மாட்டேங்கிறான்னு நினச்சி உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் 1008 பத்திராட பண்ணி வச்சுருக்கீங்களே, அது எப்படி நீங்களாக பார்க்குற போல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை கேட்குறேன். ஒன்று புண்டையை மூட்டி தலைவியம்மா சம்மந்தப்பட்டிருக்கானா அவள் வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும், இல்லை கனி வந்து சம்மந்தப்பட்டிருக்கானா அவள் வந்து குடும்பம் நடத்தணும். எவ்வளோ என் வாழ்க்கையை எடுத்திருக்காலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சம்மந்தப்பட்டிருக்கானா அவள் பொண்டாட்டி புள்ளியும் வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும். நான் தான் விட மாட்டேன், தமிழையும் பணிதாலையும் விட்டு தரமாட்டேன், தெரிஞ்சிருந்து மாரியம்மாளி விட்டு தரமாட்டேன், தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணுறீங்க பார்த்தியா? இப்போ அது யாரோட போய் சேரும்? எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன், சொன்ன வார்த்தைக்காக எதை வேணாலும் செய்வேன், எவனை வேணாலும் எதிர்த்து எவனை வேணாலும் வெட்டுறவன். புரியுதா? இன்னமும் முட்டாள்தனமாக உட்காந்து இல்லை, இது வேஸ்ட்டு. மேலும் போய் கேஸை கொடுக்கறது, அதை பண்ணுறது, நான் இன்னைக்கு வரவிடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. என்கிட்ட இனிமேல் புண்டையை மட்டும் என் பொண்டாட்டி தமிழுக்கு நான் புள்ள கொடுத்தவன், சரியா? அவன் என் கூட வந்து வாழக்கூடாது, பிடிக்கூடாது, தடுக்கிற எந்த நாய்கிட்ட உருவப்பட்டு இருக்குது? எந்த வேலூர் ஸ்டேஷனாக இருக்கட்டும், வேளாண்மை ஸ்டேஷனாக இருக்கட்டும், சென்னிமலை ஸ்டேஷனாக இருக்கட்டும், கரிவலம் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒன்று பொண்ணு மட்டும் என் பொண்டாட்டி மாரியம்மா வந்து வாழணும், இல்லை தமிழ் வந்து வாழணும், சரியா? நான் தான் விட மாட்டேன்னு தெரியுமில்ல. இல்லை தலைவியம்மா தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னா தலைவியம்மா வந்து குடும்பம் நடத்தும். இல்லை பேபி சுத்தாத சுபாஷினி எல்லா பக்கம் பேசி வச்சு தானே தப்பு பண்ணீங்க. நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பதவிக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா? பார்க்குறவங்க எனக்கு பாதிக்கப்பட்டவங்க கேன பையன் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாமல் நான் அடுத்தவங்க தப்பாக பேசுகிற எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு தேவை என் வாழ்க்கை, சரியா? வேலூர் ஸ்டேஷனும் சரி, இன்ஸ்பெக்டரும் சரி, எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, நாங்கள் எவ்வளோ பெரிய புட்டிங்காக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் குடும்பத்தில் எனக்கு இது வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான், சரியா? என் பொண்டாட்டி இப்போ தமிழும் பண்ணித்தாலும் தமிழ் தாலி எடுத்துகிட்டு வாட்டி நான் கட்டுறேன்ட்டு நான் புள்ள கொடுத்தவன், நான் விட மாட்டேன் தெரியும். என் சொந்தம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சொன்ன வார்த்தை காப்பாற்றுறதுக்காக எந்த லெவலுக்கு வேணால் நான் போவேன். இன்னமும் சென்னிமலை ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன் அந்த நடக்கணும் அவசரம் என்னென்ன பத்திராட பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அத்தனை பற்றி என் புகாரில் கொடுத்த பக்கமெல்லாம் எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, தடுக்கிறது வேலூர் ஸ்டேஷன் தான். அதுவும் தெரியும். என்ன சென்னிமலை ஸ்டேஷனை கேட்டால் வேலூர் ஸ்டேஷன் மேலே கேஸை கொடுங்கிறாங்க, வேலூர் ஸ்டேஷனை கேட்டால் சென்னிமலை ஸ்டேஷன் மேலே கேஸை கொடுங்கிறாங்க. இதே பத்திராட்டம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? அது யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க? இப்போ எல்லா ஸ்டேஷனும் பேசி வச்சு தான் தப்பு நடக்குது. எல்லா பொம்பளைக்கும் எல்லா ஆம்பளைக்கும் எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சாகணும், எல்லாத்துக்கும் லாடம் கட்டணும். வணக்கம் சார், நான் புகார் கொடுத்தேன், இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. வேலூர் ஸ்டேஷன் தான் இத்தனை பிரச்சனை, வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், கரிவலை ஸ்டேஷன் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், என்ன சார் அர்த்தது? எல்லா உண்மையும் நான் சொன்ன பிறகு பாரு உடனே கட் பண்ணுறாங்க. இதுலேருந்தே தெரியலையா? எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ், பேபி சம்மந்தப்பட்ட சுஜாதா சம்மந்தப்பட்ட எவ்வளோ என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, அப்போ வந்து என் கூட குடும்பம் நடத்தும். என் முன்னாடி மாரியம்மா கூடி வாழப்படம் பிரச்சனை பண்ணிங்கல்ல, மாரியம்மா கூடி, வனிதா கூடி, தமிழ் கூடியோ, தமிழுக்கு நான் உள்ள கொடுத்துருவேன், நான் விட்டு தர மாட்டேன். தலைவியம்மாவை எவ்வளோ சம்மந்தப்பட்டது சரி எனக்கு தெரியாது. எல்லாத்தையுமே கேஸில் எவ்வளோ நீ குடும்பத்தோடு வாழப்படாது. எனக்கு தெரியாமல் இன்னும் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன அநியாயம் நடந்திருக்குதோ அது தெரியல. எவ்வளோ தப்பிக்கிறதுக்காக எந்தெந்த நாய் துரோகம் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக மந்திரத்தைப்பட்டு தப்பிக்கிறாங்களோ தெரியல. அந்த டிஎஸ்என் கோர்ட் எஃப்சிஎஃப்எஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. 35 வருஷத்துக்கு நடக்கவே கூடாது. எந்த வெங்காய நேரம் வந்து திறக்கணும்னு நினச்சாலும் இனிமேல் நான் அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னும் என் பொண்டாட்டி பனிதாவும் தமிழையும் கூட வாழ வந்தே ஆகணும். கிளம்பி சென்னிமலை விட்டு கரூருக்கு வந்து திருக்காடுதூரில் வந்து குடும்பம் நடத்தணும். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எல்லா அந்தந்த ஸ்டேஷன் அந்தந்த மாவட்ட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எடுத்து காப்பாற்றுறதுக்காக போகிறவங்க வரவங்களே கேஸை கொடுத்து என்னென்ன பத்திராட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ், அவ்வளோதான், சரியா? நேரில் வந்தால் நான் கேஸை கொடுக்க போகிறேன். எல்லாத்து மேலேயும் எதுவுமே நடக்கக்கூடாது. என் உசுரை என்ன என்னை வெட்டி எறியணுமா? வெட்டி எரிஞ்சுக்கோ. உன்னால் முடிஞ்ச நீ பண்ணுறேன்னு என்னால் முடிஞ்ச நான் பண்ணுவேன். என் திறமை எவனாலையும் அழிக்க முடியாது, சரியா? எனக்கு தேவை என் பொண்டாட்டி, என் குடும்பம், என் சந்தோஷம்,
இத்தனை வருஷமாக தமிழ் என்கிட்ட பேசக்கூடாது, பிடிக்கக்கூடாது, வேலூர் ஸ்டேஷன் இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. சொல்லி கொடுத்து மிரட்டி வச்சுருக்கீங்களே எல்லா ஸ்டேஷனும் சேர்ந்து, எல்லா பொம்பளைகளும். அவள் ஏங்கியே சாகணும். அப்புறம் என்ன, அவள் செத்த பிறகு நீங்கள் வாங்கடி. இதெல்லாம் என்னடி இதெல்லாம் என்ன பேச்சு? எனக்கு தேவை என் சென்னிமலை இருக்க அத்தனை பேருக்கு கிளம்பி நேரில் வரணும். நான் எல்லாத்தையும் மேலேயும் புகார் போகணும். 100 ஃபோன் அடித்தாலும் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் சொல்கிறாங்க. இந்த அருள்குமாரன் காப்பாற்றுறதுக்காக, பேபி காப்பாற்றுறதுக்காக, சுஜாதா காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கானோ அவனை காப்பாற்றுறதுக்காக என்னை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு உங்களுக்கு இல்லை. நான் அந்தளவுக்கு நான் உங்களை விட நான் மேலே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், கீழே கிடையாது. நீங்கள் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் வம்சமே அழிஞ்சிட்டு இருக்கு. அது உங்களால் தான், உங்களுக்கே இல்லை தெரியல. தெரியும் போது உங்களுக்கு புரியும். எனக்கு வெறி ஏற்றணும், வெட்டி எறியணும், முகரையை ஒட்டிக்கணும், கைத்தை கட்டி மரத்தில் கட்டி வைக்கணுமா நீங்கள்? மரத்தில் கட்டி வைக்கணும், விளையாடணும், குச்சி விளையாடணும். என்னென்ன ஸ்டேஷன் பித்தராட பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னிமலை ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷனு. நான் தான் நடக்கவே விட மாட்டேன், தெரியுமில்ல. ஏன் பொண்டாட்டி மாரியம்மாலும் தமிழும் வந்து என் கூட குடும்பம் நடத்தாமல் எதுவுமே நடக்க விட மாட்டேன். எப்பேற்பட்ட கொம்பை வந்து என்கிட்ட சொன்னாலும் சரி, என் மனசில் இருக்க பாரம் என்றைக்கும் குறையாது. புரியுதா? என் குடும்பத்தை மிரட்டி வைக்கிறதும், அவளை மிரட்டி வைக்க, இவனுக்கு எந்த பொம்பளை, ஒவ்வொரு வீட்டு பொம்பளை சம்மந்தப்பட்ட 10,000 பொம்பளை மேலே கேஸ் தான். குழந்தை குட்டி ஈத்தின்னு எல்லாமே ஜெயிலுக்குள்ளே தான் போகணும். எனக்கு தெரியாமல் அவன் பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிச்சுன்னா 10,000 பொண்ணுகளை பிரிஞ்சு தான் வாழணும். புரியுதா? வேலூர் ஸ்டேஷன் நான் வந்து விளக்க போகிறேன்னு எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லா ஸ்டேஷனும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே இருக்கேங்க. ஐயோ அவன் தமிழுக்காக விளக்கம் போடுறான். அவன் குடும்ப விஷயத்தை நம்ம தலையிட்டது தப்புன்னு சொல்லி இன்னமும் அழுதுகிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கேஸை நாங்கள் எழுதிட்டு இருக்கிறோம், பெரிய பெரிய கேஸெல்லாம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? போய் கேஸை போட்டு எனக்கு உள்ள தள்ளனான்னு கரிவலத்தில் புகார் அனுப்பி கலெக்டர் கோர்ட்டுக்கு அனுப்பி நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொல்லி வச்சுருக்கீங்களா, தடுத்துருக்கீங்களா? அப்புறம் உங்களுக்கு சும்மா விடலாமா? எந்த டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் நடவடிக்கை எடுத்தாலும் எல்லா அதிகாரிகளுக்கு வேலை போகணும். மெயினாக கொடப்படி ஸ்டேஷன் வந்து எல்லா பக்கம் என்னால் என்ன முடியும்னு சொல்லிக்க, என்னால் எல்லாம் முடியும், என்ன முடியும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால் எதையும் முடியும், ஓகேவா? இப்போ என் பொண்டாட்டி தமிழ் இப்போ என்னை தேடி வந்தவனே, என் கூட குடும்பம் நடத்தி அவனை திருக்காடுதுறையில் தான் வந்து வாழணும். இல்லை என் கையால் அப்போ விட்டு வாங்கி சாகணும். சரியா? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே தப்பிச்சிடலாம், பிடிச்சிடலாம். எந்த தலைவியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, எப்போ என் வாங்கி கெடுக்கிறாலும் அவன் வந்து குடும்பம் நடத்தணும். இல்லை அவன் தலையை வெட்டணும், அவளை வெட்டி எறியணும். சரியா? அது பேபியாக இருக்கட்டும், சுஜாதாவாக இருக்கட்டும், சுபாஷினியாக இருக்கட்டும், எவ்வளோ வேலாம் இருக்கட்டும். எனக்கு துரோகம் பண்ணல, பிளான் பண்ணி கொடுத்தீங்கல்ல. இப்போ எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? தேசனை நடக்கலாம், அதை எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. எந்தெந்த குடும்பம் எனக்கு துரோகம் பண்ணிச்சோ அந்தந்த குடும்பம் எல்லாம் ஜெயிலுக்கு போகணும், எல்லாம் தண்டனை வச்சுக்கணும். ஆனால் வெளியே வரக்கூடாது. நீங்கள் அப்படி தானே எனக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்ன கேஸாக போடுறீங்க? எல்லா கேஸும் அவன் மேலே போடுங்க. சென்னிமலை ஸ்டேஷன் போடுறது நல்லா தெரியும். அவன் நல்லவன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நல்லாவே அவனுக்கு தெரியும். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தப்பான இடம் போடவும் மாட்டேன், யாரையும் தப்பாகவும் பேசவும் மாட்டேன். எனக்கு தேவை ஏன் பொண்டாட்டிப்பா. நான் எப்படி விட முடியும்? நானும் விட மாட்டேன், தெரியும். எல்லாருக்கும் மேலேயும் நீங்கள் என் மேலே எனக்கு தெரியாமல் கேஸ் கொடுத்தீங்க, நீ வரக்கூடாது பிடிக்கூடாது தடுத்து கேஸ் கொடுத்தீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எதாக இருந்தாலும் தில்லா துடிச்செல்லாம் வந்து கேஸை கொடுப்பேன். இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எவனா நேரில் வந்து எல்லாம் ஜெயிலுக்குள்ளே போகடான்னு. என்ன என் கத்தை நான் என்றைக்குமே விட்டு தர மாட்டேன். என் மரியாதை என்றைக்குமே நான் கெடுக்கிற அளவுக்கு நான் நடத்துக்க மாட்டேன். என்ன முறத்துலையும் எந்த ஸ்டேஷன் கோர்ட் எபிசோட்ஸும் எல்லாத்தையும் நடக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வேலை போகணும், பதவியும் போகணும். தமிழுக்கு வேலை, தீபாவுக்கு தமிழுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானே வேலூர் ஸ்டேஷன் சென்னிமலை ஸ்டேஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்படி செலவு வைக்கணுமா பெரியசாமிக்கு சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு? கேவலமாக இல்லை? எவனோட வாழ்க்கையை எவனா கெடுக்குது? எவனை வச்சுக்க நீங்கள் பெரிய அளவு பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரியாமல் தப்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் பொழைச்சிங்க. தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செத்து சுடுகாடு போயிடுவீங்க. அதான் உண்மையான பேச்சு. நான் ஒரு தடவை என் பேச்சை கேட்கலையா, போலீஸ் ஸ்டேஷன் கேட்கலையா, இதெல்லாம் வரைக்கும் தான் வந்து
புகார் அனுப்புனேன். எந்தெந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து நீ நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்க. வேலூர் ஸ்டேஷன் நடக்கணும்ட்டு. வேலூர் ஸ்டேஷனில் எந்தெந்த ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிச்சோ என்னை தறி வளர்த்த நான் அருவா எடுத்துகிட்டு போகும்போது எந்தெந்த குடும்பமும் எந்தெந்த ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டுச்சு அத்தனை என் குடும்பம் தண்டனை அனுபவிச்சாகணும். இப்போ என் மனைவி மாரியம்மாவும் தமிழ் வனிதாலும் கனியும் வந்து எங்களோட குடும்பம் நடத்தணும். என்ன போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்ட கனி போய் கேட்க சொன்ன பெரியசாமி மருமகளை கேட்க சொன்னீங்க. அவள் தான் சொல்கிறான். போய் சுஜாதாவை கேளு, பேபியை கேளு, வேலூர் ஸ்டேஷன் வேலை செய்கிற அத்தனை பொம்பளைகளை கேளு, அவங்கள ஏதோ சொல்கிறான். இல்லை வேளாண்மை ஸ்டேஷன் அத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற அத்தனை பொம்பளைக்கும் உன் பொண்டாட்டிகிட்ட போய் அவ்வளோவா கூப்பிடு அப்படிங்கிறாள். எல்லாருமே அதான் சொல்கிறாள். நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என் மேலே கேஸை போட்டு என்னையும் உள்ள தள்ளலான்னு நீங்கள் பொண்ணு நினச்சி கேவலமான என்னை பற்றி உங்களுக்கு எப்போ வந்துச்சோ அப்போயே தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் தூக்கி நான் உள்ளே வைக்க போகிறேன். இல்லை என் மேலே 1008 கேஸை போட்டு எத்தனை கேஸ் வேணால் போட்டுக்கோ. எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ். என் கூட வந்து படுத்தவன் எனக்கு புள்ள கொடுத்தவன். இல்லை பேபி வந்து என் கூட வந்து படுத்திருக்கா போட்டிருக்குது. அதனால தான் என் குடும்பத்தை மிரட்டி வச்சிருக்காளா அதவே சொல்லுங்க. எவன் என் குடும்பத்தை மிரட்டி வச்சுருக்கானா அவன் என் கூட படுத்ததுக்கு தான் சமம். அதனால தானே கேஸ் எடுக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருக்கீங்க. என் அம்மா அப்பா கிட்டே என்னை இப்போ எப்படியெல்லாம் புரிச்சுமா வைக்கணும். எந்த அளவு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மந்திரத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. என் சொந்த பந்தம் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும். நான் என்றைக்கும் ஒரே மாதிரி தான். சூரிய என்னைக்கு தன் வழியை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி சரியா. எனக்கு தேவை என் பொண்டாட்டி வனிதாவோ தமிழ் மாரியம்மன் நேரில் வந்து எல்லாத்து கேஸை கொடுக்குறேன். உங்கள் மேலே கேஸை கொடுக்கூடாது, நீங்கள் எல்லாம் தாண்ட விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாமே நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இதை யார் பேசுகிறான், என்ன நான் பேசுகிறேன், எப்படி இவ்வளோ பிடிச்சிருக்கிறான் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சரிங்களா. நடவடிக்கை எடுத்தாகணும் எல்லாத்து மேலேயும். யாரை வச்சு நீங்கள் இத்தனாயிரம் வருஷமே என்னை கஷ்டப்படுத்திங்கன்னா அத்தனாயிரம் குடும்பத்துக்கு ஒவ்வொரு வீட்டு பொம்பளைகளும் எல்லா மாவட்டத்துலேயும் தண்டனை அனுபவிச்சாகும். இதுதான் புகார்.